Hello friends, welcome to Sachi Samayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மெது வடை. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை, நமக்கு உளுந்தே தேவையில்லை. இதுதான் இதோட ஸ்பெஷல். அப்புறம் எப்படி வடை செய்யலாம் அப்படினு நீங்க கேப்பீங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போற வடை பாத்தீங்கன்னா ரவையில ஒரு சூப்பரான மெது வடை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம உப்புமா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவு ரவைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிட்ட நம்ம வடை செய்யலாம். இந்த ரவை இல்லைன்னா கூட நீங்க இட்லி ரவை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். அடுத்து இது கூடவே நான் அளந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரவை ஊறி வரும்போது கரெக்டான பதத்தில் வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வடைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். செம்ம டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கிட்ட ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்து அளவுக்கிட்ட கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்க, சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. வடைக்கு தேவையான சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊற வைங்க. நம்ம சட்னி செய்கிற வரைக்கும்னாச்சும் ஊற வைங்க, அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான மெதுவடை நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கிட்ட மட்டும் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க, போதுமான அளவில் வடை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வடை பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம வடை போடுறதுக்கு எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு நல்ல வாழை இலை எடுத்து அது மேலே எண்ணெய் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி போட்டு நல்லா தட்டி விட்டுட்டு நடுவில் ஓட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஓரளவுக்கு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாஃப்டாக மெதுவாக உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல மெதுவோட சாஃப்டாக ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான மெதுவடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியையும் இது மேலே ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு வடை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
சூப்பராக நமக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த மெதுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது என்னமோ தெரில, வீட்டில் பார்த்து பார்த்து சுட்டாலும் டீ கடையில் சுடுற கடலை வடை மாதிரி நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த மொறுமொறுப்பான வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல அப்படியே டீ கடையில் உள்ள கடலை வடை மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். நான் சொன்ன டீ கடையில் யூஸ் பண்ற சீக்ரெட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பொதுவாக நம்ம என்ன செய்வோம், வீட்டில் வடை சுடும் போது கடலை பருப்பு மட்டும் வச்சு அதுல வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். ஆனா டீ கடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை பருப்பு ஒரு பங்கு எடுத்தாங்கன்னா இன்னொரு பங்கு பாத்தீங்கன்னா பட்டாணி பருப்பு எடுப்பாங்க. அந்த பட்டாணி பருப்பு போட்டு செய்யும் போதுதான் கடலை வடை ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல மொறுமொறுப்பா இருக்கும். அந்த மொறுமொறுப்பு ஒரு நாள் வரைக்குமே அப்படியே நமக்கு இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் அளவு கிட்ட கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்ல ஒரு கப் அளவு கிட்ட பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. பட்டாணி பருப்பு பாத்தீங்கன்னா எல்லா கடைகளுமே கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்துக்கு நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை பட்டாணி, குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, வெள்ளை பட்டாணி, அந்த பருப்பு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணியும் போட்டு செய்யலாம், இல்லைன்னா கடையில விற்கிற பட்டாணி பருப்பு போட்டு செய்யலாம். முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டாணி பருப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த வடையோட டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், அதே நேரத்துல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதுதான் அதோட சீக்ரெட். இது எந்த மெத்தட்ல செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்து ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாத்துக்கோங்க, பாருங்க இந்த அளவுக்கு இந்த பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததான் இந்த வடைக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 5 போல மிளகாய் வத்தல் அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 போல பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா பவுடர் கணக்கா அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரா எடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 1-2 அரைக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்குலாம் அரைக்க கூடாது, 1-2 அரைக்கணும். அப்பதான் நமக்கு டேஸ்டாவும் இருக்கும். வடை சாப்பிடறதுக்கு நல்லா அந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது நமக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம அரைச்சோம் இல்லையா ஒரு சின்ன மசாலா, அதை எடுத்து இதுல ஃபுல்லா போட்டுக்கலாம். அந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நொரப்பா இருக்கணும். அடுத்ததா என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 2 கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாமே அந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதுல இன்னொரு சீக்ரெட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பருப்பு ஊற வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த டைம்ல அந்த கடலை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடை போடும் போது சாப்பிடறதுக்கு நமக்கு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய பாலை எடுத்து நல்லா உருட்டி நம்ம உள்ளாங்கையில வச்சு இன்னொரு உள்ளாங்கைய வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா நடுவுல மொந்தையாவும் ஓரங்கள்ல லேசாவும் இருக்கிற மாதிரி நமக்கு வடை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வரும்போது சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஓரங்கள்ல கடிக்கும் போது நல்ல மொறுமொறுப்பாவும், சென்டர்ல சாப்பிடும் போது நல்ல சாஃப்டாவும் நமக்கு இருக்கும். அடுத்து இந்த வடையை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சு வச்சிருக்கேன். இந்த வடைய நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடையா தனித்தனியா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து வந்த பிறகு இதை
இதை அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்காரலாம். பாருங்க சூப்பரா இது நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பு ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது, நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பருப்பு வடை நல்லா செவந்து வருது. டீ கடையில சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும் போது. பாருங்க கம்ப்ளீட்டா எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை கஜாடா வீட்லயே ரொம்ப ஈஸியா அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை கஜாடா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெள்ளப்பாகு காய்ச்சறலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த கப்ல ஒரு அரை கப் அளவு கிட்ட வெள்ளம் எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து வச்சுக்கலாம். அரை கப் அளவு வெள்ளத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு கிட்ட தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியுமே இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க வெள்ளம் எல்லாம் சூப்பரா நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிடலாம். அடுத்து இது கூட நம்ம எந்த கப்ல வெள்ளம் அளந்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்லயே செய்யறனால ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இது கூடவே ஒரு 3 கிட்ட ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 ஸ்பூன் நெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெள்ளத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க வெள்ளம் கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாம லைட்டா லூஸா இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு விட்டுக்கறணும். இப்ப பாருங்க அந்த மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா கட்டியா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டு அந்த மாவுல ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு ஊறி வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். பாருங்க இந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இதுல இருந்து கொஞ்சமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஓரளவுக்கு ரஃபா உருட்டி அது மேல கத்தி வச்சு இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி காய வச்சு வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ண கஜாடா எல்லாத்தையுமே இதுல போட்டு நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா வெளியில மட்டும் செவந்துட்டு உள்ள வேகாம இருந்துரும். அதனால நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஓரளவுக்கு நல்ல நிதானமா பொறுமையா பொரிச்சிடுங்க. போடும்போது சின்ன சைஸா இருந்தாலும் நமக்கு உப்பி வரும்போது ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல வரும். வெளியில மொறுமொறுப்பாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த டீ கடை கஜாடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.